ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமில் எப்படி நம்ம பஸ் லிவரி ஸ்டிக்கர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேமை விட்டு வெளியே வந்தோடனே கூகுள்குள்ளே போய்க்கோங்க. கூகுள்குள்ளே போயிட்டு பஸ் சர்ச்சுக்குள்ளே போய் பஸ் லிவரிங் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கரிங் வரும். ஸ்டிக்கர்ஸ் லிவரிஸ் வரும். இதில் உங்களோட ஃபேவரட் இல்லை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பிக்சர்ஸ் வரும். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான பிக்சர் இல்லைனா லிவரி நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கேலரி இல்லை ஃபோட்டோஸ்குள்ளே போய் அந்த பிக்சர் வரும். அந்த பிக்சரை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கும். கீழே எடிட் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஐக்குள்ளே போய் ஏஐ எரேசர் சர்ச் பண்ணி அங்கே லென்ஸ் அந்த ஆப்ஷன் வரும். அந்த லென்ஸ் இதை சிம்பிள் ஏஐ எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் அந்த ஏஐ எரேசர் வச்சு நீங்கள் சர்க்கிள் பண்ணவே அது ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப்பு, அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணோன்னே உள்ளே இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தொட்டு உங்களோட அந்த பஸ் லிவரி ஆப்ஷன் தொட்டு மேலே டன்னு இருக்கும். டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்து ஆட்டோ கலர்னு செகண்ட் ஆப்ஷனும் இருக்கும். அதை கொடுத்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் லாஸ்ட் அட்ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லாமல் லாஸ்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பஸ் இது கொடுத்தோன்னே கிளிக் பண்ணோடனே சென்டரில் இந்த ஏமர் இருக்கிறது சென்டரில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது க்ராப் ஆகி அந்த பேக்ரவுண்டு எரேஸ் ஆயிரும். நீங்கள் அந்த எரேஸ் பண்ணி கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கீழே எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது சென்டரில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் ஆயிரும். நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரீன் லைட்டாக மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே டன்னு இருக்கும். டன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ்னு இருக்கும். சேவ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆட் வரும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமுக்குள்ளே போய் கிரேஜர் தொட்டு தேர்ட் ஆப்ஷன் பெயிண்ட் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை தொட்டு ப்ளவுசர் லிவரி தொட்டு ஃபைல் மேனேஜர் தொட்டு பிக்சர்ஸ் தொடுங்க. பிக்சர்ஸ் தொட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். எரேசர் தொட்டு உங்களோட எரேசர் சேவ் பண்ணது ஒரு கிளிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் சர்ச் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு லிவரி அப்ளை ஆயிரும் பஸ்ஸில். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை கொடுத்து நீங்கள் காசு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்து நீங்கள் காசு இல்லை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். எனக்கு ஏற்கனவே நான் பஸ் லிவரி வச்சுருக்கேன். இது என் பஸ் லிவரி செட் ஆயிரும். மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.